லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வேட்டையன் அக்டோபர் 10 முதல் உலகமெங்கும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். ஸோ பிக் பாஸினுடைய 2வது நாள் வெற்றிகரமாக முடிஞ்சுது. வெற்றிகரமாக முடிஞ்சதை விட முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்தது. ஸோ ஏன்னா பிக் பாஸ் இந்த 24/7 ஆரம்பித்தாங்க. ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்து 24/7 அப்படிங்கிற ஒன்று ஆரம்பித்தாங்க. ஸோ அது ஆரம்பித்ததுலேருந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று உறுத்தலாகவே இருந்தது. அது ஜென்ரலாக எனக்கும் சரி பர்சனலாக நிறைய வியூவர்ஸும் அதை சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நல்ல கண்டென்ட் வந்து அது 24/7 போயிட்டுருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு கண்டென்ட் போயிட்டுருக்கோம். ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கும். நம்ம எமோஷனல் மூமெண்ட்டாகவோ இல்லை ஏதோவோ ஒன்று இருந்துகிட்டு இருக்கும். அந்த கண்டென்ட்டை அந்த டெலிகாஸ்ட் ஆகும் இல்லையா, அந்த 9:30 to 10:30 9 to 10 அந்த ஒரு ஸ்லாட்டு, அந்த ஸ்லாட்டு அந்த டிவியில் போகிற ஸ்லாட்டு அது வரவே வராது. ஏதாவது சின்னதாக காமிச்சிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது மாதிரி தான் வந்து இன்னைக்கு ஒரு மொமெண்ட்டும் நடந்திருக்கு. ஸோ வணக்கம், நான் கார்த்திகேயன். பிக் பாஸ் சீசன் 8 ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். ரிவ்யூ அப்படிங்கிறத விட ஒரு இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அதில் நடந்த மூமெண்ட், அந்த மூமெண்ட்டுக்கு போயிருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் என்னன்னா, ரவீந்திரன் அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாயிடுச்சு. சம் இஷ்யூஸ் ஆகிருக்கு போல, ஹெல்த் இஷ்யூஸ் அவருக்கு நிறைய இருக்குது போல. ஸோ அது ஒரு ஆயிடுச்சு. ஏன்னா டே 1 ஒரு கேப்டன் டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டாஸ்கில் ஓடி பிடிச்சி யார் வந்து அந்த கேப்டன் ஆகிறாங்களோ அது வந்து ஒரு டாஸ்க்காக ஒன்று வச்சுருக்காங்க. அதில் ரவீந்திரன் அவர்கள் 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ரன்னிங் மாதிரி அவர் பண்ணுறாராம். ஜென்ரல் நடக்கிறது ஒன்று இருக்குது. 15 வருஷத்துக்கு அப்புறம் ரன்னிங் பண்ணுறாராம். அந்த ரன்னிங் பண்ணதுனால ஏதோ ஒரு இஷ்யூ வந்துருக்கு. அவரை கன்ஃபெஷன் ரூம் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு, அது நடுராத்திரி கன்ஃபெஷன் ரூம் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு கைத்தாங்கில் ஹவுஸ்மேட்ஸ் போய் கூப்பிட்டு வந்து ஒரு உட்கார வச்சு ஒரு மூமெண்ட்டாக நடந்திருக்கு. இந்த மூமெண்ட் எதுவுமே காட்டல, டிவியில் காட்டல. டிவிலையும் காட்டல. அந்த 1 hour எபிசோட் டெய்லியும் போடுவாங்க இல்லையா ஹாட் ஸ்டாரில், அதுலேயும் காட்டல. ஏப்பா பண்ணுறீங்க இவ்வளோ கோடி போட்டு செலவு பண்ணி பண்ணுறது, இதை காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சோசியல் மீடியாவில் வைரலாகி கட் ஆகிடுச்சு. பட் அது ஓகே. இது ஒரு உறுத்தலாகவே இருந்துச்சு. இந்த 24/7 அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு மனுஷங்களுடைய ஒவ்வொரு குணாதிசயங்கள் ரிவீல் ஆகிட்டு வருது அப்படிங்கிறதா சொல்லணும். அது யூஸ்வலாக வந்து ஒரு 3வது நாள் இல்லை 4வது நாள் வந்து ரிவீல் ஆகும். ஆனால் இதில் வந்து டப்புனு 2வது நாள்லேயே ரிவீல் ஆகிடுச்சு. அதில் முதல் நாளில் அந்த சாச்சனா பொண்ணு எலிமினேட் ஆனதுலேருந்தே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அந்த பொண்ணு இருந்தா அப்படிங்கிறது இந்த ஹவுஸ் பேட்ஸ் வந்து மறந்துட்டாங்க கூட. ஒரு மாதிரி திறக்கல அதை பற்றி. டே 1 அதை வெளியே அந்த பொண்ணு போன மட்டும் அவ்வளோ ஃபீல் பண்ணாங்க. அது 6 hour பாருங்க, 6 hour ஆத்திடுவாங்க பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருந்தது. ஸோ டே 2ல முக்கியமாக முத்துக்குமரன் அவருடைய ஒரு சின்ன மூமெண்ட் தான். ஆனால் அதுதான் வந்து பின்னாடி பயங்கரமாக வெடிக்கும் அப்படிங்கிறது நம்ம இத்தனை சீசன்ஸாக பார்த்துருக்கோம். ஆரம்பத்தில் கடுகளவில் இருக்கும், பின்னாடி போகிறப்ப பாராங்கல் சேஸில் ஒரு இதை தூக்கி போடுவாங்க. அது மாதிரி தான் இருந்தது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, முத்துக்குமரன் வந்து ஒரு சின்ன மூமெண்ட் ஒன்று பண்ணார். இன்னைக்கு டே 2 முடிகிறப்ப பிளேட், சாப்பிட்ட பிளேட் நம்ம கழுவோம். அது ஒரு சில பேருக்கு அந்த ஹேபிட் இயற்கையாகவே இருக்கும். அதை கழுவோம், நானே கழுவி வச்சுறேன், இது கழுவிட்டு சொல்லிட்டு நானே அதுதான் பண்ணுவேன். முத்துக்குமரன் அது மாதிரி பண்ணுறாரு. இது நல்லதான், நல்ல ஒரு ஹேபிட், நல்ல ஒரு பழக்க வழக்கம். இல்லைன்னு சொல்லவே இல்லை, மறுக்கவே இல்லை. ஆனால் இன்கேஸ் இது எப்படி திரும்பும்னா, இது 2வது நாள் தான். ஆனால் இது ஒரு 20வது நாள் 30வது நாள் எப்படி திரும்பும் அப்படின்னா, ஏதாவது ஒரு அவசரத்தில் பிளேட் அவர் அப்படியே இங்கே வச்சுட்டு போயிட்டாரு, இல்லை பிளேட் அதை அப்படியே எங்கேயாவது போட்டு போயிட்டாரு, சாப்பிட்ட பிளேட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று யாராவது ஒன்று பார்த்துட்டாங்கன்னா, முத்துக்குமரன் இதுதான் நீங்களா, இதுதான் உண்மை முகம், அப்புறம் 2வது நாளில் சும்மா நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து எல்லாருக்கும் வரும். ஸோ இதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அது எந்த அளவுக்கு கடைபிடிக்க போறாரு ஃபியூச்சர் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்தாரு இன்னைக்கு. ஆண் பெண் இருவரையே பிரிச்சிருக்காங்க இல்லையா. ஃபர்ஸ்ட் இதுலேயே நிறைய பேர் உடன்பாடு இல்லை, ஆண் பெண் அப்படிங்கிறது பிரிச்சது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா வந்து எல்லா சீசன்லையும் ஒரு இது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அந்த லவ் ஸ்டோரி இந்த சீசன்ல யாரு, இந்த பிக் பாஸ் சீசன்ல இந்த லவ் ஸ்டோரியை யாரு கிரியேட் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அது 7 வரைக்கும் அது ஒரு சீசன் மாற அந்த கான்செப்ட் ஒன்றே தான் இருந்தது. ஆனால் ஆட்கள் மட்டும் மாறிட்டே இருந்தாங்க. ஆனால் சீசன் 8 பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஜோடி யாராவது கிரியேட் பண்ணுவாங்களா வருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யாருமே அப்படி இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையாக இருக்குது. பிகாஸ் ஒன்று இதுதான் ஃபேமிலி மேனாக உள்ளே இருக்காங்க, இல்லைன்னா எடுத்தோட மூச்சை காட்டுறவங்களா உள்ளே இருக்காங்க. ஸோ இது எப்படி வந்து அந்த ஒரு ஜோன் இருக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சு இவங்களை கண்டஸ்டண்ட்டாக எடுத்துருவோம். என்ன பண்ணுறது, பிரிச்சோடு பிரிவினை அப்படிங்கிற மாதிரி நினச்சி பிக் பாஸாகவே ஆண் பெண் அப்படிங்கிற பிரிச்சு விட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்காங்க. ஆண் வீட்டிலேருந்து பெண் வீட்டுக்கு ஒருத்தரும்,
பெண் வீட்டுல இருந்து ஆண் வீட்டுக்கு ஒருத்தர் கிரியேட் பண்ணி அவங்களோட ஒரு ஒரு யுக்தி யூஸ் பண்ணி அவங்க எப்படி வந்து மற்ற இவங்களுக்கு டீட்டெயில் தராங்க. ஆண் வந்து இப்போ ஆண் வீட்டு வந்து ஒருத்தர் இன்னொரு ஆண் வந்து ஒரு பெண் வீட்டுக்கு போயிருக்காருன்னா அந்த ஆண் எப்படி அவரோட டாக்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இங்கே கொடுக்க போறாரு, அதே மாதிரி அந்த பெண் ஆண் வீட்டில் வந்து எப்படி அந்த கேதர் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இதுல யுனைடெட் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பசங்களுக்குள்ள அந்த ஒரு பாண்ட் குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா அந்த பாண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பவித்ரா நேற்று ஒரு டே 1 எபிசோட்ல சொன்னாங்க. பசங்க குரூப்பா ஃபார்ம் ஆயிட்டாங்கன்னா அவ்வளவுதான், அந்த சாகுற வரைக்கும் எப்படிதான் இருப்பாங்க, ஆனா பொண்ணுங்க நம்ம அடிச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே அந்த பாயிண்ட சொல்லிட்டு டே 2ல அவங்களே அடிச்சுக்கிறாங்க. அதுதான் தோணுச்சு. டே 1ல பவித்ரா சொன்னாங்கல்ல, டே 2ல அதையே அவங்க கடைபிடிக்காம நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாக்லினோட ஒரு சண்டை ஒன்று வந்தது. ஏன் ஆண்கள் வீட்டுக்கு இப்போ ஒரு பெண்கள் அனுப்பணும், ஏன் என்ன அனுப்ப மாட்டீங்களா, நான் தான் வந்து ஒரு தகுதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒன்று சண்டை போட, ஆப்போசிட்ல பவித்ராக்கு சப்போர்ட்டா கேப்டன் ஆகிய ரக்ஷிதா ஒன்று சொல்ல, அது ஒரு பெரிய சண்டையாகி சண்டை மாதிரி ஒன்று கிரியேட் ஆக போய் அது ஒரு மேட்டரா வந்து ரிவீல் ஆச்சு. ஸோ இப்போதான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்ன மாதிரி, அந்த ஒரு ஷார்ட் அந்த எடிட்டர் அந்த குசும்பு அந்த பிக் பாஸ்ல வந்து அந்த வருஷம் வருது இந்த குசும்பு பிடிச்ச எடிட்டர் தான் யாரோ பண்ணுவாங்க கூட. ஒரு ஷார்ட் இங்கே ஒன்று பேரலாக போயிட்டு இருக்கு, ஒரு சீரியஸாக ஒன்று பண்ணிட்டு இருக்காங்கன்னா அடுத்து ஏதோ ஒன்று காட்டுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் தீயா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு, ஆனால் பேசுற விஷயம் புதுசா இருக்குன்னா ஏதோ வேற ஏதோ ஒன்று காட்டுவாரு, அது ரிலேட்டட் பண்ணி ஏதோ ஒன்று காட்டுவாரு. அது மாதிரி அங்கே உள்ள கேர்ள்ஸ் சண்டை போட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுங்க அந்த சைட்ல இருந்து ஜாக்லின் பவித்ரா ஒரு சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தீங்கன்னா சறுக்கு மரத்தில் விளையாண்டு இருக்காங்க பசங்க. எடிட்டரான குஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அந்த பெட்ரூம்ல இது போட்டுருப்பாங்க, சென்டர்ல ஒரு தடுப்பு மாதிரி இருக்கும், அதுல விஷால் சத்யா சேர்ந்து விளையாண்டு இருந்தாங்க. அந்த இது கட் பண்ணி அப்படி பேரலா இந்த ஒரு ஷாட்டை காமிச்சாங்க. அது நல்லா இருந்தது, ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா ஒரு எடிட் பேட்டர்ல ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா இருந்தது. பட் இது எந்த அளவுக்கு சர்வே பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. முத்துக்குமரன் ஸ்டார்டிங்ல ஒரு பாயிண்ட் சொன்னாங்க, இன்னொரு விஷயமும் பண்ணாரு. ஜாக்லின் முத்துக்குமரனோட பேசிட்டு இருந்தாங்க ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, என்ன நம்புங்க நான் வந்து என்னதான் ஆண்டி வரும் நான் பெண்களுக்காக அப்படி இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் தன்னோட பிரச்சாரம் மாதிரி ஒரு முத்துக்குமரன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப வந்து ஜாஃப்ரி இருக்காருல்ல, கானா ஜாஃப்ரி, அவர் வந்து சாப்பாடு ரெடியா அப்படிங்கிற மாதிரி ரெடிச்சா கூப்பிட உடனே முத்துக்குமரன் அப்படி இல்லைங்க, பொறுமையா கேட்கணும், பர்மிஷன் வாங்கிட்டு இடையில பேசணும், நான் பேசிட்டு இருக்கேன் அதுல நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் எல்லாம் பேசி ஒரு கருத்து மாதிரி ஒரு நிறைவு பண்றாரு முத்துக்குமரன். ஐயா இது வேலைக்கு ஆகுது பிக் பாஸ்ல ஒண்ணுன்னா 9 தீயதான் பறக்கும். இது புரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்படிங்கிறது தெரியல. பட் இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து ஆப்போசிட்ல இருக்கிற வெறுப்பை கிரியேட் பண்ணி அது என்னென்னமோ ஒன்று கூட்டு போகும். அது மாதிரி தான் இன்னைக்கு ஆயிருக்கு. மேபி முத்துக்குமரன் அந்த ஜாஃப்ரி அவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த ஒரு ஃபயர் வந்து மேபி ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் தெரியலாம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ ஒரு மாதிரி கொலாப்ஸா தான் போயிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சுத்தமா பாண்டிங்ல டே 2 டே 3 அப்படின்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல பாத்தீங்கன்னா ஏன்னா ஒருத்தர் 2 பேரும் ஒரு டீம் மாதிரி சேர மாட்டாங்க. டீம் இருக்காது. அது எப்படி இருக்கும்னா ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்கும். இப்ப நீ இருக்கேன்னா இப்போ உன்னோட நான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேஷன் ஒன்று இருக்கும். ஆனா சுத்தமா அப்படி இல்லவே இல்லை. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேரும் கொஞ்சம் பாண்டிங்கா இருக்காங்க, இந்த 2 பேரும் ஒன்னா சுத்துறாங்க அப்படிங்கிறது சுத்தமா இல்லவே இல்லை. அது ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அது என்ன எப்படி போகுது, இந்த சீசன் எப்படி கடத்த போறாங்க அப்படின்னு நினைச்சாலே இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் மாதிரிதான் இருக்கு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் பேஸ் ஒன்று போட்டாங்க இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு. ஆனா இந்த பேஸை ப்ராப்பரா இந்த பத்திரிகை கண்டஸ்டன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2 நாள் ஆயிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ரவீந்திர அவர்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது இந்த கேமுக்கு ஆப்டா இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஆனா ஹானஸ்ட்லி மென்டலி இஸ் ஸ்ட்ராங். மென்டலி அவர் வந்து அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா இன்னும் ஆப்போசிட்ல இருக்கவர் ஆஃப் ஆயிடுறாரு. இல்லைன்னா எதிர்த்து பாயிண்ட் பேச முடியல. அந்த அளவுக்கு பாயிண்ட் ஸ்ட்ராங்கா வைக்கிறாப்ல ரவீந்திரன். ஸோ அவர் உடல்நிலை அவர் கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்கு. பட் மென்டலி வந்துட்டா தலையை பிரிச்சிடறாப்ல. அதுல மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா அந்த ஃபிட்னஸ் அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாருன்னா ஐ திங்க் கொஞ்சம் ஃபிட்னஸ் இந்த சென்ஸ் நான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்க அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவருக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி அப்படி ஒன்று பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். பட் அப்படி பண்ண முடியாது ஆப்வியஸ்லி. பிக் பாஸ் அப்படிங்கிறது உள்ள வந்திருக்க அந்த 18 பேருக்கும் இப்போ இருக்கிற அந்த 17 பேருக்கும் எனக்கு பொதுவானது தான். இதில் வந்து ரவீந்திரன் ஸ்பெஷலாக இது பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 90, 80, 85 நாள் கிட்ட ரவீந்திரன் இருந்தாருன்னா அவரை மாதிரி கேம்ல குட்டை குழப்புற ஆள் யாருமே இருக்க முடியாது. குட்டை குழப்புற ஆள் இந்த சைஸ் நான் எப்படி சொல்றேன்னா ஒரு பேச வராங்கன்னா ஆப்போசிட்ல
ஆமாம் நான் பேசுறது கரெக்டு தானே, ஆனால் அவர் வேறு மாதிரி திருப்பி விட்டாரு. இப்போ அவர் பேசுறது கரெக்டாக, நான் பேசுறது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட்டை வந்து திருப்பிட்டு போயிடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு 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 வெடிகுண்டை வச்சிருக்கிற ஆள் ரவீந்திரன். ஸோ அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக டீல் பண்ணும். அவர்கிட்ட போய் முத்து போடுற ஒரு பிளானை போடுறாப்ல, நான் அப்படிலாம் பண்ண போகிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி. ஏய் நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டரா அப்படிங்கிற மாதிரி ரவீந்திரன் அவரோட ரியாக்ஷன் இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் அந்த கோஆர்டினேஷன், ஃப்ரெண்ட்ஷிப், அந்த கம்யூனிகேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது சுத்தமாக கேர்ள்ஸ் டீமுக்குள்ளே இல்லவே இல்லை. வெறும் சண்டையாக தான் போயிட்டு இருக்கு. பாய்ஸ் டீம் எடுத்திங்கன்னா அந்த யுனைட்டி தெரியுது. பட் அப்போ அது எப்படி ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்டு சுத்தமாக பார்ட்டிசிபேஷன் இல்லாத மாதிரி இருக்குது அன்ஷிதா. CWC 5 அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் சுத்தமாக உள்ளே வராத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆர்னவ் பண்ணுறது ஒரு பயங்கர ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதை அவர் மாற்றியே ஆகணும். அது இதுக்கு மேலே எப்படி மாற்ற போகிறார் அப்படிங்கிறது தெரியல. ஸோ பார்ப்போம் எப்படி ஆக போகுது அடுத்த வர இதில் அப்படின்னு. ஸோ இந்த வாரம் ஒரு நாமினேட் ஆகிருக்காங்க ஒரு சில பேர். ரவீந்திரன், முத்துக்குமரன், அருண் பிரசாத், சௌந்தர்யா, ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ அதில் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒருவேளை எவிக்ஷன் இல்லாமல் இருந்ததுன்னா அது இந்த சீசனில் ரொம்பவே அன்ஃபேராக இருக்கும். பிகாஸ் ஒரு பெரிய ஆசையோட வந்து ஒரு 21 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து எவிக்ட் ஆயிடுச்சு முதல் நாள் 24 மணி நேரத்துக்குள்ள பண்ணி அமிச்சிட்டாங்க. இவங்க அவங்களாம்